நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோடய ரக்ஸாக் இருக்குல்ல, அந்த ரக்ஸாக்கு போடுற ரெயின் கவர் எடுத்து நான் தலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது வழியாக தண்ணி வரக்கூடாதுன்னு என்னோடய பாடிக்கு நான் ரெயின் கோட் போட்டுக்கிட்டேன். ஃபார் சேஃப்டி தான். பெரிய மழை எதுவும் இல்லை, லைக் ஒரு ஹெவி ட்ரிசில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பெரிய மழை எதுவும் இல்லை. ஹெவி ரெயின் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குட்டி குட்டி பூச்செல்லாம் வந்து தெரியுதா, அங்கே எவ்வளோ இருக்குது தெரியுதா? அந்த மஸ்கிட்டோ நெட் மாதிரி இருக்குல்ல, இந்த ஓட்டை வழியாக வந்துடுச்சு. அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ விட்டுடலாம். ஸோ 11 தான் ஆகுது. இட்ஸ் கோயிங் டு பி வெரி லாங் நைட். ஐ நோ. மார்னிங் 6 to 6:30 தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நான் தூங்கலை. கண்டிப்பாக தூங்குவேன். மழை பெய்யலைன்னா நல்லாவே தூங்குவேன். மழை பெஞ்சிச்சுன்னா அப்பார்ட் ஃப்ரம் த வெட் அந்த சவுண்டே எழுப்பி விட்ருவோம் கண்டிப்பாக. ஸோ காலையில் ஒரு 6:37 போல் ஏஞ்சி இந்த ஏர்லி மார்னிங்கில் இந்த வியூ எப்படி இருக்குது, சிக்மகளூர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஐ ஹோப் இட்ஸ் எ குட் நைட். ஸோ லக்கீலி நேற்று நைட்டுக்கு மழை பெய்யலை. there's no rain. இப்போது ஏர்லி மார்னிங் 6 o'clock ஆகுது. வெளியே போய் பார்க்கலாமா? டப்புன்னு ஜிப்பை க்ளோஸ் பண்ணிடுறோம், ஏன்னா மஸ்கிட்டோஸ் உள்ள போயிடும். Feeling so much positive and happy. கொஞ்ச நேரம் கழிச்சு I need to pack my things and get going to wander the Chikmagalur. Now I'm going to Chikmagalur town to meet someone, and there I think we'll hook up and go to some other place. Wow! Yeah bro, fine. How are you? So, yeah, sure. Like what happened now is, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு I forgot to hand over the key to that அக்கா. So நான் இங்கே பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு we are now going to முள்ளியங்கிரி. அங்கேருந்து ஒரு ஜங்ஷன் இருக்குது, லைக் ரைட் எடுத்தால் நான் ஸ்டே பண்ண இடம், லெஃப்ட் எடுத்தால் முள்ளியங்கிரி அப்படின்னு. ஸோ நான் ரவி தேஜா ப்ரோ கிட்ட வந்து அந்த ஜங்ஷனில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கீ கொடுக்க போயிட்டுருக்கேன் இப்போ திரும்பவும். ஸோ அகேன் ஐம் கோயிங் தேர் டு ஹேண்ட் ஓவர் த கீ. ஸோ தோஸ் ஹூ டோன்ட் நோ, that is Ravi Teja bro from IDK, from Bangalore or Hyderabad, I forgot. You know, while I'm riding back from Himalayas, he actually helped me a lot. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும், பார்க்காதவங்களுக்கு ஐடிகே அவர் வந்து அதான் லைக் while riding back my bike did some thingsல, there's some good thingsல, லைக் அந்த செல்ஃப் ஸ்டார்ட் ஒர்க் ஆகல, some problem,
அப்போ ரவி தேஜா ப்ரோ தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அந்த இடத்துல. மறுபடியும் அவர் கூட சேர்ந்து ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நினச்சா ஐ எம் ரியலி ஹாப்பி. திஸ் இஸ் வாட் ரைடிங் இஸ், திஸ் இஸ் வாட் வி ரைடர்ஸ் டூ, திஸ் இஸ் லைக் brotherhood. அதை நான் வந்து எவ்ரி டைம் ஐ ரைட் ப்ராப்பர் டிப்பில் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் திஸ் திங், த brotherhood. எப்படி வரான்னு பாருங்கோ. நம்ம சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போய் சாவியை கொடுத்துட்டு திரும்ப அந்த ஜங்ஷனில் மீட் பண்ணோம் அவரை. ஆல்ரெடி என்னால் தான் லேட் ஆச்சு. நேரம் அவங்க கிளம்பி போயிருப்பாங்க, ட்ரெக்குக்கு முள்ளியங்கிரிக்கு போயிருப்பாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓ, என்ன சொல்லிட்டுனா ரவி தேஜா ப்ரோ அதான் அவர் வரும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் லைக் எதாவது ரைட் பண்ணால் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ அதான் நான் சொன்னேன்ல, the one who waved at like yesterday while I'm coming from Gokarna, it's same. அவர் அதுக்கப்புறமேட்டு போயிட்டு கால் பண்ணார். அந்த கால் இதில் ரெக்கார்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் காட்டியிருப்பேன் நேரம், இல்லைனா ஓகே நான் சொல்லிடுறேன். அவர் கால் பண்ணார். அவர் லைக் முருடேஸ்வர் போயிட்டு இருந்தார். போயிட்டு திரும்ப நான் சிக்மங்களூர் தான் வருவேன் நைட்டு அப்படின்னு சொன்னார். சரி வாங்க ப்ரோ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அவர் வரத்துக்குள்ளே நான் அந்த டென்ட் ஸ்டே ரெடி பண்ணிட்டேன். இல்லைனா அவர் கூட சேர்ந்து நாங்களே ரூம் எடுத்துருப்போம். ஓகே, வாட் எவர். ஆக்சுவலாக நான் அந்த வீட்டு கதவை போய் தட்டிகிட்டு இருக்கேன். இந்த வீடாக இருக்கும். ஓ, இந்த வீடா? தேங்க்ஸ். I was knocking on this door. Actually, this is a galley house. இப்போ ரவி ப்ரோவும் அங்கே வந்துட்டார் மீட்டிங் பாயிண்ட்டு. இப்போ இங்கிருந்து இன்னும் ஒரு 7 kilometers நினைக்கிறேன். நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் வேகமாக போவேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம்லாம் இல்லை. அங்கே போயிட்டு ஆரம்பிக்கிறேன். வேகமாக மீன்ஸ் லைக் திஸ். எஸ், ஐ திங்க். ஓகே. ஆ, இதுக்கப்புறம் இந்த மேப் இதுக்கப்புறம் தேவையில்லை. மேப் ஏதோ விட்டது காதிலே 26 நிமிஷம் ஆகும் போகிறதுக்கு அப்படின்னு 14 நிமிஷத்தில் வந்தேன். ஏதோ ரோடு ஃப்ரீயாக இருந்ததுனால வந்தேன்னு நினைக்கிறேன். இங்கே நிற்போம். ரவி ப்ரோ வர வரைக்கும் வில் வெயிட் ஹியர். So that's Ravi bro. Now we are going to Mullingiri Peak. Himalayas போயிட்டு வரும்போது லைக் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா அண்ட் ஆந்திர பிரதேஷில் இந்த மாதிரி ரவி ப்ரோவும் நரோஜி ப்ரோவும் முன்னாடி போய்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் 3 பேர் ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது in Chikmagalur, Ravi was like riding in front of me like the old days. ஐயோ, இப்போ வேற லெவல் சம்பவம் நடந்துச்சு. நான் அவருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்போ I was looking at my pocket, my wallet is gone. Of course I lost my wallet and I was like, to be honest, I'm not worried. I was like, okay, what are you going to do next? அடுத்து என்ன பண்ணுவான்? இப்போ தொடஞ்சிருச்சு, பஸ் தொடஞ்சிருச்சு, என்ன பண்ணான்னு யோசிச்சிருக்கேன். எங்கே விழுந்ததுன்னே தெரியாது எனக்கு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி ப்ரோ வராரு, ரவி ப்ரோ வந்துட்டு வரும்போது நான் சொன்னேன், ப்ரோ ஐ தாட் ஐ லாஸ்ட் மை வாலெட் அப்படின்னு. ப்ரோ வந்து தட்ஸ் வை வி ஸ்டாப்ட் அப்படின்றாரு. பார்த்தா அவர் எடுத்து வச்சிருக்காரு. அவர் கீழே விழுந்ததை பார்த்துருக்காரு. ஸோ he just took my wallet and gave it to me. இதெல்லாம் வேற லெவலு. இதுவே எங்கேயாவது வேற எங்கேயாவது விழுந்து இருந்துச்சுன்னா அவ்வளோதான். சூப்பரா. ஐயோ, இதோ வேலட் கிடக்குது கடுத. இங்க பாருங்க. அவர் கூலா வந்துட்டு சொல்றாரு, அதுக்காக தான் நான் வண்டி நிப்பாட்டேன் அப்படின்றாரு. குட்டி பால்ஸ்.
மினி ஃபால்ஸ். எனியோ இதெல்லாம் வந்து டு பி ஹானஸ்ட் ரியலி ஐம் லக்கி ஐ திங்க். ஏன்னா யோசிச்சு பாருங்க, வித்தவுட் வேலட் லிட்டரலி எனக்கு கேஷ் கிடையாது, கார்டு கிடையாது, அண்டு லைசன்ஸ் அதில் தான் இருக்குது. ஐயோ கொல்லுது இந்த ஏரியாவுக்கு. நான் ஏன் வராமல் விட்டேன்? ஆக்சுவலாக இது தூரல் இல்லை, நல்லாவே மழை பெய்யுது அங்கே. ஐயோ வேற லெவல் இது சரியா? செம்மையா இருக்கு இங்க தூரிக்கிட்டு. Okay, while returning I'll show you this place. Okay, அவரே இங்க நிக்கிறாரு. I missed you, my life. Ayyo, the misty roads again. After Madikeri maybe. अरे यार ஐயோ செம்மையா இருக்கு இங்கேயே. பின்ன imagine how it will be in the top. எக்ஸாக்டாக இது மழை கிடையாது, இதனால நல்ல தூரல், ரொம்ப அதிகமான தூரல் இருக்கிறதுனால அப்படியே மழை பெஞ்ச ஒரு ஃபீல் கொடுத்துருச்சுங்க. முள்ளியங்கிரி இந்த பக்கம் 3 வைல்ட் அனிமல்ஸ் மூவ்மெண்ட், டைகரு, எலிஃபண்ட்டு, பைசனு, டீரு. நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ ரவிபுரம் மட்டும் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், இட்ஸ் லைக் க்ரௌடட் பிளேஸில். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். Yeah, here or like there. Still need to go 2 kilometers for the Mullyanagiri peak. This is just a viewpoint. We mistook and we parked our bike here. So we are like going again to the viewpoint. I can see so many riders here. Cool. நல்லா இருக்கும் photo. Nice pose. எல்லாம் ஜோடியா சுத்துவீங்க பார்க்ல, பீச்ல, தியேட்டர்ல. இப்போ பீக்ல கூட உங்க தொல்லை தாங்க முடியாதா?
திஸ் இஸ் வை ஐ ஹேட் த க்ரௌட். இந்த மாதிரி இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகுது, யாரும் 2 பக்கமும் நிற்கிறானுங்க, மென்டல். சரியான பைத்தியக்காரனா போகும் போல. இந்த ரோட்ல 2 லேன்ல வரானுங்க, 1 சைடு மட்டுமே. தூரிக்கிட்டே இருக்குது, அதை ஹெல்மெட் போட்டே நடக்கிறேன். திஸ் பிளேஸ் இஸ் லைக் கம்ப்ளீட்லி ஃபுல் ஆஃப் மிஸ்ட். இங்கே பாருங்கள், அந்த காரை தாண்டி என்னால் பார்க்கவே முடியல. லைக் மவுண்ட் பண்ணால் அதில் ஃபாக் ஆகுது, அதனால வந்து நான் இப்படி கண்டுபிடிச்சல அதில் வச்சுட்டேன். ஸோ ஜஸ்ட் என்ஜாய் த வியூ. ஒண்ணுமே தெரியல, நான் லைட்டை போட்டு தான் ஓடிட்டு இருக்கேன். லைட்டு போட்டா எனக்கு முன்னாடி எதுவும் தெரியும்னு அர்த்தம் இல்ல, நான் வர்றது தெரியணுங்கிறதுக்காக. I can see the whole of Chikmagalur from here. இந்த மாதிரி ஒரு கிளைமேட் தான் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த ஹில் ஸ்டேஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். லைக் வந்து அது மழையும் பெய்யக்கூடாது, வெயில் அடிக்கக்கூடாது, லைக் இருட்டிக்கிட்டே க்ளவுடியாக லைட்டாக அந்த தூரல் எப்படின்னா நம்ம ஷர்ட்டை நினைக்க கூட கூடாது. அந்த தூரல் அந்த மாதிரியான ஒரு தூரல் இருந்தால் தான் யூ கேன் கம்ப்ளீட்லி ஓகே நாட் யூ மீ I will completely enjoy the hill station. Okay, அந்த மாதிரி ஒரு வெதர் வேணும் எனக்கு. மழை பெய்தா எதுவுமே பண்ண முடியாமல் போகிறோம், வெயில் அடித்தா அது சொல்லவே வேணாம். ஹில் ஸ்டேஷனில் வெயில் அடித்தா காண்டு. செம்ம மிஸ்ட் ஆகுது திரும்ப. ஸோ அதான் மிஸ்ட்டு குறையறதுக்குள்ளே நாங்கள் வேற ஒரு பீக் சொன்னாங்க, ஏதோ பாபா பிளாஸ்டிக்கோ ஏதோ ஒரு பீக் இருக்கான், அங்கே போக போகிறோம் அடுத்தது. அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் கேமராவில் எப்படி தெரியும் தெரியல, ஆனால் நேரில் பார்க்க வேற லெவலில் இருக்கு. வெயிலே அடிக்குது இங்கே, மேலே தான் வேற லெவல் போல, இங்கே வெயில் அடிக்குது, சுத்தமாக காய்ஞ்சிருச்சு இங்கே.
லைக் ஏன்னா ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே கீழே அப்படியே ஆப்போசிட்டு, மேலே வேற லெவலில் இருந்துச்சு கிளைமேட். நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த பீக் வந்து கண்டிப்பாக ஒன் ஆஃப் மை பெஸ்ட்னு சொல்லுவேன். எனக்கு உண்மையாக சொல்லணும்னா தொட்டபெட்டா பீக்கோட இந்த பீக் பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த பீக்கில் ஒரு இது இருக்குது, ஒரு யூனிக்னஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லோன்லினஸ் கிடைக்குது. ஓகே, க்ரௌட் இருக்குது, நான் எல்லாம் சொல்லலை. பட் க்ரௌட் இல்லாமல் இங்கே வந்தோம் அப்படின்னா அது அந்த பீக்கே வேற ஒரு ஃபீல் ஒன்று தரும். நம்ம வந்து லோன்லியாக இருக்கிறது வேற, அந்த இடமே நமக்கு ஒரு லோன்லினஸ் தரும்ல, அது ஒன்று இருக்குல்ல, அது வந்து இந்த பீக்கில் கிடைக்குது, கண்டிப்பாக கிடைக்குது. பின்னாடி வெயில் அடிச்சுட்டு இருந்ததா, ஜஸ்ட் ஒரு 1 to 1.5 கிலோமீட்டர்ஸாக வந்திருப்போம். திரும்ப மிஸ்ட்டு தூருது, ரோட்ஸ் எல்லாம் வெட்டாக இருக்கு. ஐயோ, இந்த வெதர் சேஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஹில்ஸில் பீக்கில் இருக்கும்போதெல்லாம் வெதர் தான் கெஸ் பண்ணவே முடியாது, அன்பிரடிக்டபுளாக இருக்கும். அது செம்மையாக இருக்கும். டக்குன்னு வெயில் அடிக்குது, டக்குன்னு இந்த மாதிரி இப்படி தூருது, டக்குன்னு மிஸ்ட்டு வருது, டக்குன்னு கிளியர் ஆகி ஒரு நல்ல வியூ கொடுக்கும். இந்த சாரல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி தெரியுமா, இப்போ தூருதுல இது வந்து அது வலிக்காது, அது ஒரு தூரல் மாதிரியே இல்லை, அது ரொம்ப ரொம்ப மெலிசாக இருக்குது. லைக் வெரி ஸ்மூத்து. அது மூஞ்சில் படும்போது கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரியே இருக்கு. அது செம்மையாக இருக்கு. என்ன 11 o'clock தான் ஆகுது, அதுக்குள்ளே என்னோட ஆக்ஷன் கேமரா லைக் 70% சார்ஜ் காலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இதுக்கும் காசு கேட்காதீங்கடா, அப்படியே போகலான்னு நினைக்கிறேன். இந்த கடை இருக்குல்ல, இந்த கடையை ஒரு காஃபி குடித்தேன். ஆக்சுவலாக இங்கே எங்கே குடித்தாலும் நல்லாயிருக்கும், பட் இந்த கடையில் குடித்தா வேறு லெவல் இருந்துச்சுன்னா. அப்போது ஃபர்ஸ்ட் டைம் சிக்மங்களூரில் காஃபி குடிக்கிறேன் இங்கே வந்ததுலேருந்து. செம்மையாக இருந்துச்சு. ஐம் நாட் லைக் அ பிக் லவர் ஆஃப் காஃபி ஆர் டீ, பட் இங்கே குடிக்கிறப்போ ஒரு பிடிச்சிருச்சு எனக்கே. அடிக்கடி குடிக்கணும் போல் இருந்துச்சு இங்கே, அப்படி இருக்குங்க. அஃப்கோர்ஸ் இதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. சிக்மங்களூர் இஸ் லைக் லேண்ட் ஆஃப் காஃபியில், அதனால் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணுறதுனால சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குச்சு. எனக்கு அப்படியே திரும்ப டெய்லிக்கும் இந்த மாதிரி ஒன்று குடிக்கணும் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனிவே, சிக்மங்களூர் இஸ் லேண்ட் ஆஃப் காஃபி. ஸோ காஃபி இங்கே நல்லா தான் இருக்கும். ஸோ அங்கே ஒரு காஃபி குடிச்சோம். இப்போ நாங்கள் அந்த பாபா பிளாக் ஷீப் பீக்குக்கு போயிட்டுருக்குறோம். ரைடிங் இந்த மேஸ். ஐயோ, என்ன டேய், இன்கேஸ் நான் அதிகமாக பேசணும்னு தோணுச்சுன்னா பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு பேசுகிற மூடுக்கு அப்புறம் தான் பேசுவேன். எனக்கு பேசுகிற மூடுன்னா நான் மறுபடியும் செவனையான வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நான் மாட்டு வருவேன். அப்பப்போ தான் அந்த மூடு வரும். அப்பப்போ ஐயோ என்னையா ஒன்றுமே தெரியல. கீழே லைட்டாக அப்படியே ஒரு பேர் வருது இதை பார்க்கும்போது. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். சாரல் தானே சொல்லிட்டு க்ளவுஸை போட்டுட்டேன் நான். ஆக்சுவலாக அந்த சாரலே ஒரு அரை மணி நேரமாக இருக்கிறதுனால ஐயோ ஒஸ்ட்டு. இருங்க, அவங்க முன்னாடி போட்டு நான் காட்டுறேன். ஒன்றுமே தெரியாது. ஸோ அதான் சாரல் தானே சொல்லிட்டு விட்டுட்டா, க்ளவுஸ் போட்டால் அது ஒரு அரை மணி நேரமாக சாரல் பெஞ்சிட்டே அது ஒரு மழை மாதிரி ஃபீல் கொடுத்து க்ளவுஸ் உள்ளே ஈரமாகுதுன்னு நினைக்கிறேன். அரே யார், ஐ டிட் எ மிஸ்டேக். ஓகே, ஒரு ரைட்லேயும் நான் என்னென்னலாம் மாற்றணும், எனக்கு என்னென்ன தேவை, என்னென்னலாம் தேவையில்லை அப்படிங்கிறத நான் நல்லா அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு ரைடுக்கும் மாற்றிட்டுருக்கேன். ஐ திங்க் இன்னும் ஒரு 2 to 3 ரைட்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரிப் போனேன் அப்படின்னா ஐ திங்க் ஐ வில் பி ஷோர் லைக் what are the things I need and I don't need, what are the things I need to change. அதெல்லாமே கம்ப்ளீட்டாக I think I can figure it out for me at least. About others I don't know, I'm talking about myself. அப்படியே பொறுமையாக ஸ்பீடாமீட்டர் தாய்லி ஓடிட்டா ஸ்பீடியாக சொல்லலாம். என்ன ஒரு இப்போ ஒரு 18ல் போய்கிட்டு இருப்பேன். அப்படியே பொறுமையாக ஜாலியாக போகலாம். ஒரு சாங் கேட்டுக்கிட்டே சூப்பராக போகலாம். இந்த ரோட்டில் போய்கிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கு எனக்கு. அரே யார்,
ஐ திங்க் இந்த கர்நாடகா சீரியஸை ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறவங்க தே வில் கெட் காண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய யாருங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லிருப்பேன். இந்த ட்ரிப்புல அது இந்த ட்ரிப்பு இல்லை, இந்த ட்ரிப்பு வர்றதுக்கு முன்னாடி அப்பப்போ ஏதாவது ஒரு ஃபேவரட் டைலாக் இல்லை ஒரு ஃபேவரட் சிக்னேச்சர் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம்ல லைஃப்பில். அதே மாதிரி இந்த ட்ரிப்புக்கு முன்னாடி வந்து நான் அரே யார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நிறையா டைமு. அது அப்படியே எனக்கு இப்போ பழகிடுச்சு. அது அப்படியே இந்த ட்ரிப்பில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. எப்படி வராம பார்த்தியா? நாங்களாம் எங்கே பொச்சிலே வண்டி ஓட்டு போகிறது ஓத்தா. இது இருக்கிறது என்ன இது ரோடு. அது அவன் மாட்ட அவன் சைடு வந்து என்ன ஆவான், என் சைடில் ஏறி வரான். பரவாயில்ல ஒத்துக்கலாம். என்ன இது ஹேர்பின் பெண்டா? ஐயோ எனக்கு வந்து ஆக்ஷன் கேமரா ஸ்டாப் பண்ணவே மனசு வரல. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும், எல்லாத்தையும் போடணும் போல தோணுது. வேற லெவலில் இருக்கு. ஐ திங்க் இந்த சாரிலே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேஞ்சு மழையாக மாறினதுனால என்னோடய பேக்கும் வெட்டாகுதுன்னு நினைக்கிறேன். நானும் ரெயின் கவர் போடணும் பேக்கு. இந்த பாபா பிளாக் ஷீக் வந்துருச்சுன்னா சீக்கிரமாக அங்கே போய் போடலாம் பார்க்குறேன், வந்து தொலைய மாட்டுது. BTW, I got running nose, like a minor running nose. ஓகே பரவாயில்ல, இந்த கிளைமேட்டுக்கு அது கூட வரணும்னா என்ன அப்படின்னா சொல்கிறது சந்தோஷம். அது எப்படி கீழே சிக்மங்களூர் போனால் சரியாக போயிடும். ஐ மீன் சிக்மங்களூர் டவுனுக்கு போனால் சரியாக போயிடும் நினைக்கிறேன். இந்த பாபா பிளாஸ்டிக்கை நம்புறத பதிலாக நானே ஓரமாக நிப்பாட்டி க்ளவுஸ்லாம் அவுத்து வச்சுட்டு பேக்கு ரெயின் கவர் போடணும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்துட்டு இருக்கு 6 கிலோமீட்டர். இப்போ நான் என்னோட ஆக்ஷன் கேமரா நிறுத்துறேன்னா சார்ஜ் போகும், கண்டிப்பாக நிறுத்தி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் இந்த மொமெண்ட்ஸ்லாம் என் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பாக கேப்சர் பண்ணி ஆகணும். இந்த ரோடில் ஐயோ எப்படி இருக்கு. ஸோ ஃபைனலி வி ஆர் ஹியர். பாபா பிளாக் ஷீக் வந்தாச்சு. எனக்கு ரொம்ப ஒரு வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி இருக்கு. Wow, this is like, I like this very much. Yeah bro. Yeah? Tea. Sure, of course. First இந்த திங்க பண்ணுறோம். நல்ல வேலை உள்ள என்ன தண்ணி போல. Lucky me. Thanks to Rhinox. I know இந்த மாதிரி தூரலுக்கு உள்ளே போகாது எனக்கு தெரியும். அதனால தான் சரி தூரம் தானே விட்டால் அது ரொம்ப நேரமாக தூரிக்கிட்டே இருக்கு. இப்போ கவர் மாட்டிடலாம், வேறு வழி இல்லை. கமான் கவர் கமான் கவர் கமான் கவர். Beautifully done. Okay, let's go have some tea or something. So we are leaving Baba Black Sheep because it is also so misty here, so we can't see anything, and it is already getting crowded, so it's better to leave. Okay, so we are leaving, and surprise, I found the name of this place, which is actually Baba Bodan. Okay, அவர் ரவி ப்ரோ அப்போ இருந்து சொல்லிட்டு இருப்பாரு அங்கே போகிறோன்னு. லைக் எனக்கு ஒரு டைம் சொல்லும் போதும் பாபா மட்டும் தான் காதில் விழும். அந்த செகண்ட் வேர்டு எனக்கு தெரியல என்னன்னு, அதனால நான் பாபா பிளாக் ஷீப் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ த ஆக்சுவல் நேம் இஸ் பாபா போர்டன். ஓகே, எனிவே அக்கார்டிங் டு மீ வி ஆர் லீவிங் த பாபா பிளாக் ஷீப். ஸோ 4 hours ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்கும். ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு என்ஜாய் த ரோட், அண்ட் ஐ திங்க் வி ஆர் ஹெட்டிங் பேக் டு த ரூம். ஐ திங்க் லெட்ஸ் சி. அவங்க அங்கே இருக்காங்க. அண்ட் இங்கேயும் காஃபி குடித்தேன். அது அவங்க ஒரு டூரிஸ்ட் கேண்டீன் இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. Again, I don't need to say, okay, this is the land of coffee. Of course, the coffee will be amazing, super tasty, நல்லா தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், போகலாம். எங்கடா அவரை காணோம். ஓகே, இஸ் கமிங். அங்கே வந்து பார்த்தாலே தெரியுது ரோடு ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது.
இப்போ தெரியும், செம்மையாக தெரியும். ரோட்டில் யாருமே இல்லை, இதான் ரோடு. Even though it is not safe, riding in these misty doors, it's like riding blind spot out. But I do enjoy. சரி, இங்கே வண்டி நிப்பாட்டுறா, எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயோ, லைட்டாக பயமாக இருக்கு. வாவ், செம்மையாக இருக்கு. Yeah. Thank you. Sure, always. You're welcome. ரவி ப்ரோட ஃப்ரெண்டு அவர் வந்து லைக் அவர் வந்து பக்கத்தில் வந்து சொல்கிறாரு, யூ பாட் மணி ஃபார் லைக் 50 rupees ஃபார் 1 photo அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஃபோட்டோக்கு நீ 50 ரூபா வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு என்கிட்ட வந்துட்டு. ஃபன். ஐயோ, ஒன்றுமே தெரிலங்க முன்னாடி, செம்மையாக இருக்கு. ஒரு ஃப்ளூக்கில் தான் போகணும் போல. எங்கே ஒரு என்ன கரெக்டாக சொல்லணும்னா, ஒரு 10 to 15 meters பக்கத்தில் வரும்போது தான் வண்டி ஒன்று வருதுன்னே தெரியுது. இதனால் எதுவுமே தெரில. நான் வேறு என்னோட கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கண்ணாடி வானத்தை பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா கண்ணாடி ரோடை பார்த்து தான் இருக்குது. ரோடு தெரியல, ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. சிக்மங்களூர் இஸ் ஒர்த். ஒரே வார்த்தையில் நச்சுன்னு முடிச்சிடுறேன் சிக்மங்களூர் பற்றி. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒர்த்தி. ஓகேவா, அவ்வளோதான். Yeah, sure. ஏதோ சொன்னாரு, நானும் ஷோர்னு சொல்லிட்டேன். ஓ, இந்த ஹோட்டலுக்கு போகிறோமா? We just had a lunch here and we are now heading back to our room. I think I'm not going to record anything because the battery is almost dead. So see you in the room. Like Renelson bro just texted me. Renelson bro. Yeah, he said I missed this ride. We will ride some other time. So if you are coming to Kanyakumari, just call me. Yeah, I will come. Coming to Kanyakumari, even he will also join. Yeah, sure bro. Bye. See you after. Bye bro. Bye. So say bye bye to Ravi bro and Das bro. Because I'm not going to stay here. I need to find some other place. It was a good day with them. I enjoyed today. Like Bulliyangiri Peak போனதா இருக்கட்டும், அந்த பாபா பிளாக் ஷிப் போனதா இருக்கட்டும், அந்த அப்புறமேட்டு போயிட்டு வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 2 hours ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இட் வாஸ் ஃபன். அண்ட் ப்ரோ, இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு மீட் யூ ப்ரோ, அண்ட் இட்ஸ் லைக் அ பாசிட்டிவ் வைப் ஃபார் மீ. அண்ட் ப்ரோ வந்து சொல்லியிருக்காரு நவம்பர் டிசம்பரில் வந்து கன்னியாகுமரி ரைடு வருவேன், அப்போ மீட் பண்ணலான்னு.
Bro, I'm really excited and looking forward to ride with you again in that Kanyakumari trip. Please inform me, I will also join you. So boys, the time is like 5. I need to find some other place. I actually have a place in my mind and I'm just going to confirm it and I'll go there, okay? I think enough of talking. Let's enjoy the roads and once I reach there, I'll tell you about that place. மணி 6:15 ஆகிறது. இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் நீங்கள் நைட்டு தங்கலான்னு இங்கே இருந்த இடம் வந்து அது டவுட்டில் இருக்குது இப்போதைக்கு, கன்ஃபார்ம் ஆகலை. 6:15 ஆகிடுச்சு, இன்னும் நைட்டுக்கு ஸ்டே ரெடி பண்ணல. ஏதோ ஒரு ரோட்டில் ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு நல்லா பேக்கில் ஜம்முன்னு பேக்கில் சாஞ்சிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு நான் மாடி ஜாலியாக ஆடின்னு இருக்கிறேன். என்னை நினச்சா திடீர்னு எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஒரு நிமிஷம் நான் திருப்பி காட்டுறேன் என்ன பண்ணிட்டுக்கிறேன்னு. ஜாலியாக இருக்குல்ல? நைட்டுக்கு எங்கே தங்க போகிறேன்னே தெரில, ஸ்டே ரெடி பண்ணல. மறுபடி ஏதோ ரோட்டில் ஏதோ ஒரு தூரத்தில் மலை இருக்குது, அந்த மலையை வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கேன் கையை கட்டிக்கிட்டு. பின்னாடி வேறு நல்லா மெத்துன்னு இருக்கு இந்த பேகு, அதில் படுத்துக்கிட்டேன். வயிற்றுக்கு வேலை புண்டையா நான் அப்படிங்கிற மாரி தான் ஆடிட்டு இருக்கேன் நான். செம்மையா இருக்கு ஈவினிங் டைம்ல. அப்படியே லைட்டா அங்கே ஒரு மலை, கொஞ்சம் ஃபாகு, அப்படியே அங்கே ஒரு மாதிரி ஆரஞ்சு ஸ்கை, மேலே ப்ளூ, சாயங்கால நேரம் இன்பமா இருக்குது ஐயா. இருக்கும் நைட்டுக்கு என்ன பண்ண போறதுன்னு தெரியல. இருக்கும், நல்லா தான் இருக்கும். பார்ப்போம். நேச்சர் இருக்கு குமாரி, ஏதாவது ஒன்று பண்ணும், ஏதாவது ஒன்று அனுப்புவோம். அப்படியே அதை பிடிச்சி என்ன நைட்டு தங்கிட வேண்டியதான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன், என்னோட எதுன்னு பார்ப்போம். அந்த ஸ்டே கன்ஃபார்ம் ஆனன்னு தெரியல. Guys, my stay is not available today, so I found some other thing like a hotel or something. And also I need to charge my power bank, okay, because yesterday I stayed in tent and I used most of the charge in power bank. So today I need to charge my power bank also. So maybe today is the day I need to stay in a hotel or something. So yeah, I found a room and I'm going there, which is like 6.3 kilometers, like inside Chikmagalur town. So I'm going back. Okay, that's fine. However, I found a stay that's like cool. Wow. Okay, so tonight I think I'm going to have a good sleep, I hope. Roads of Chikmagalur. Barani wine shop. अरे यार, பெரிய ஊர் தான் போல சிக்மங்களூர். நான் கூட சும்மா ஒரு 2-3 சந்து இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அதான் அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கொடுத்துருச்சு. இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த சிக்னல் போர்டு வச்சுருக்கானுங்க. அது எங்கே நிற்கணும்? அங்கே ஒரு கார் நிற்கிறா, ஃப்ரண்ட்டில் ஒரு கார் நிற்கிறா, இங்கெல்லாம் பைக்ஸ் நிற்கிறா, கண்ணாமுன்னா நிற்பானுங்க எல்லாம். பிளாக் அண்ட் ஒயிட். என்னடா வேணும் உங்களுக்கு? இதையே என் கண்ணை காட்டுறீங்க. ஒரு 280 மீட்டர் போகிறதுக்குள்ள சிக்னல் நிற்க வைக்கிறாங்க. அடே தாய்லி சீக்கிரம் ஊதுங்கடா.
இன்றைக்கி நைட்டு இது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் நான். நாளைக்கு ஃபுல்லாக அப்படி சாப்பிட மாட்டேன், கண்டிப்பாக தெரியும் எனக்கு. நாளைக்கு ஃபுல்லாக ரைடிங்கு, அதனால் வந்து இன்றைக்கி நைட்டே சாப்பிட்ருவோம். வந்துட்டோம்ல. அப்படி இன்னும் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிறது கூப்பிட்டு போயிடலாம். மேப் உன்னை எவ்வளோ கழிவு ஊற்றினாலும் உன்னை நம்பி தானே நான் இருக்கேன். அப்படி கூட்டமே இல்லாத எடுத்து கொண்டு போய் விட்டுரு மேப். ஓகே வந்துருக்காராம். அப்படியே வந்ததுக்கப்புறம் ரூம் போயிட்டு ஃபன் பண்ணலாம். பார்த்தீங்களா மேப்பு இப்போ என்ன நடந்துச்சு நான் சொல்லிட்டா. மேப் எப்படி செஞ்சிச்சுன்னு. அந்த ரோடு வழியாக தான் நான் போனேன், அங்கே தான் சிக்னல் இருக்குது. அப்படியே சுற்றி திரும்ப இந்த ரோட்டுக்கே வந்து விட்டுருச்சு. மேப் தாய்லி ஆளே இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் விடுனா அதுக்குன்னு அந்த ஹோட்டலே இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. பண்ணு இந்த மேப் தாய்லியை வச்சுட்டு சில நேரத்தில் நல்லா பண்ணுது, சில நேரத்தில் காலை வாரி விட்டுருது. இதுக்கப்புறம் உனக்கு உன் பேர் மேப்பே கிடையாது, நிரந்தரமாக உன் பேர் மேப் தாய்லி தான். இந்த மனுஷன் வேறு கரெக்டாக வருவாங்கன்னு தெரியல. That's it. I came to the room. சும்மா டக்குன்னு காட்டுறோம், நம்மளாம் காட்ட முடியாது. பரவாயில்ல, டிவியெல்லாம் இருக்கு, அவ்வளோதான். கண்ணாடி இருக்கு. ஸோ திஸ் இஸ் இட். I'm going to stay here tonight. அண்ட் இப்போ தான் நான் யோசித்தேன், இந்த பாயிண்ட் நான் யோசிக்கவே இல்லை. என்னோடய ஆக்ஷன் கேமரா இருக்கிறது எல்லாமே லேப்புக்கு காப்பி பண்ணல. ஸோ டெஃபினெட்லி ஐ நீட் சார்ஜிங் பாயிண்ட் ஒரு ப்ளக் பாயிண்ட் லைக் தரும். நல்ல வேலை ரூம் எடுத்தேன். அந்த பாயிண்ட் நான் யோசிக்காமலே இன்றைக்கி வெளியே தங்கலாம் அப்படி யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் நான். I need to copy the files from action cam to my laptop, so I need to charge my laptop, so I definitely need a plug point. So luckily I found this room and I'm going to stay here, and I took it, I made the decision. It is actually a right decision, I think. So I'm going to end this video here. டைம் என்னாச்சு தெரியல, ஒரு 7 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வெளியே போயிட்டு ஐம் கோயிங் டு பை சம் டின்னர் ஃபார் மீ. அப்புறம் ஃபைல்ஸ்லாம் காப்பி பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு டேக் அ குட் ஸ்லீப். ஸோ டுமாரோ மார்னிங், விச் மீன்ஸ் தென் இன் த நெக்ஸ்ட் வீடியோ ஐம் கோயிங் டு ரைட் டுவர்ட்ஸ் in the next video title. Okay, so it's a bye bye from me and Shah from Chikmagaluru.